உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நேயர்களே, ஃபெஞ்சல் ஏற்படுத்திய தாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக ஒருபுறம் மத்திய அரசின் அதிகாரிகள் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் மற்றொரு புறம் அடுத்து வரக்கூடிய இந்த பெருமழைக்கு தயாராக வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த பக்கம் வங்கக்கடலில் குறிப்பாக சொல்லணும்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடியது. இது புயலாக மாறினால் மட்டும்தான் அதற்கு பெயர். அப்படி அது மாறாத பட்சத்தில் அதுக்கு வேற ஒரு டெசிக்னேட்டட் நேம் இருக்கு. அந்த பெயர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏரியா. இந்த ஏரியாவை இன்வெஸ்டிகேட்டிவ் ஏரியா அப்படின்றதுனால இன்வெஸ்ட் 90B என்று தற்பொழுது இது குறிப்பிடப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது வலுவடைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இங்க கீழே இருந்து தொடர்ந்து வறண்ட காற்றானது உள்ள நுழைவதால தொடர்ந்து இது வலுவிழக்காம இருக்கிறது, ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்குது அப்படின்றது தான் பெரும்பாலான தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது, தகவலாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் வந்ததுக்கு பிறகுதான் கடலில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை உறிஞ்ச பிறகுதான் இது மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி வலுவடைந்தாலுமே அது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற அளவில் தான் இருக்க போகிறது என்றும் பெரும்பாலான வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வெகு குறைவான வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா டிப்ரெஷன், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற ஒரு பலத்தை அடைவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவுக்கு கூட இது வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்பதையுமே பெரும்பாலானவர்கள் பதிவு செய்வதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ புயல் குறித்தான அச்சம் தற்பொழுது நமக்கு இங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஸோ புயலை நினைச்சு நாம பயப்பட தேவையில்லை. ஆனா எதை நினைச்சு நாம கவலைப்படணும்னா மழை. இது ஒரு பெருமழையை கொடுக்கல, ஒரு சிறிய அளவிலான மழையை தான் கொடுக்குது அப்படின்னாலுமே கூட தற்பொழுது ஃபெஞ்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல மீண்டும் ஒரு சிறிய அளவிலான மழை பெய்தால் கூட அந்த பகுதிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை சந்திக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அச்சமும் இங்கு எழாமல் இல்லை. அதனால தான் இதையும் நாம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. ஸோ தற்போதைய சூழலில் இது எங்கு மையம் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு அப்படியே இங்க தென்மேற்கு திசையில தென்கிழக்கு திசையில் தற்பொழுது இது மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இங்க நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர இருக்கிறது. ஸோ இப்படி நகரும் பட்சத்தில் இந்த நகர்வுகள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க இருக்கின்றன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நிறைய பாதைகள் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நெல்லூருக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் எந்த பாதையினாலும் தொடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று இங்க நம்ம குறிப்பா ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஃபெஞ்சலின் போது இதனுடைய பாதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர், இதே பாதையில தான் பயணிச்சது அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா உள்ள கரையை கடந்து உள்பகுதிகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த சிஸ்டத்தை, அதாவது 90B பொறுத்த வரைக்கும் உள்புக வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அது வலு குறைந்ததா இருக்கிறதால கடலோர பகுதிகளிலே தன்னுடைய மழையை கொடுத்து விட்டு அது மறைஞ்சிடும் அப்படின்றது தான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு எந்த பாதை போகும்னு. அதுல பெரும்பாலான ப்ராபபிலிட்டிஸ் நமக்கு சொல்றது என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். அந்த வகையில் இங்க தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வாய்ப்பு இலங்கையின் வடபகுதியில் தொட்டு பார்த்தீங்கன்னா இங்க ராமநாதபுரம் பகுதி வழியா இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இங்க புதுவை நாகப்பட்டினம் இடையேயான இந்த பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதியில் மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் கடலோர மாவட்டங்களோடு இது முடிஞ்சிடும். உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வெகு குறைவான வாய்ப்பு மட்டும்தான் இங்க சென்னையை நோக்கி வருவதற்கு இருக்கிறது. மோஸ்ட் ப்ராபப்ளி அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலுமே இது நெல்லூர் டு ராமநாதபுரம் இது எல்லாமே பாசிபிளான ஒரு
சூழல் இருக்கக்கூடிய இடங்கள் தான். இதனுடைய நகர்வை பொறுத்து வரும் நாட்களில் இது எந்த அளவுக்கு பலம் பெற போகிறது என்பதை பொறுத்து தான் இதுல எந்த பாதை எடுக்க போகிறதுன்றதை நம்ம தினமா சொல்ல முடியும். தற்போதைய சூழல் இருக்கக்கூடியதுல இந்த 3 பாதைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய தகவல்களை நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மழை பொழிவு ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக புதுச்சேரி தொடங்கி அப்படியே கீழே கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் மழை தொடர இருக்கிறது. 10ஆம் தேதி தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10ஆம் தேதிக்கான நிலவரத்தை நாம மழையின் அளவை நாம எப்படி இருக்க போகிறது அப்படின்றதையும் நாம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கான நிலவரத்தை நாம பார்க்கும்போது மெல்ல நகர்ந்து அது உள்ள வர பார்த்தீங்கன்னா தாக்கம் தொடர ஆரம்பிக்க இருக்கிறது. இங்க கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக சொன்ன மாதிரி புதுச்சேரியிலிருந்தே கொஞ்சம் மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் இது காட்டுகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதி கனமழையை பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தா அதே கடலோர டெல்டா மாவட்டங்கள் தான். அந்த வகையில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த பகுதிகளிலேயே ஆரஞ்சு ஜோன்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன்லையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் இந்த பகுதிகள் எல்லோ ஜோன்ல இருக்கிறது. இங்க சென்னை அந்த ஜோன்ல இல்லை அப்படின்றதும் நம்ம இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லோ ஜோன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பெரும்பாலும் இந்த ஐடி காரிடார் இருக்கக்கூடிய பகுதிகள், கேளம்பாக்கம், அதனை தொடர்ந்து மாமல்லபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்திலையும் மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ல இல்லை அப்படின்றத இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே வேளையில் 12ஆம் தேதி பாருங்க, 12ஆம் தேதியும் மழை கொஞ்சம் மேல நகர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கொஞ்சம் மழை தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல். அதுல செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் மழை தீவிரமாக எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில டெல்டா பகுதிகளிலையும் அதே மாதிரி இங்க ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்குமே கூட எல்லோ ஜோன்ல இருக்கு, மழை குறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்கிறோம். சோ அதனை தொடர்ந்து அடுத்ததாக 13ஆம் தேதிக்கான நிலவரத்தை பாருங்க. வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் எந்த தாக்கமும் இல்லை. டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி இங்க தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்குமே கூட எல்லோ ஜோன்ல இருக்கு. இந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நாம பார்த்த இந்த 3 பாதைகளில் அதிக ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய பாதை எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தற்போதைய சூழலில் இங்க நிலை நின்று இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோர்காஸ்ட் அதையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய நகர்வு பெரும்பாலும் இலங்கையின் வடக்கு பகுதியில் இந்த இடத்துல இங்க ஒரு நிலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸால வட மாநிலங்களில் சில பகுதிகளில் தாக்கம் இருக்கும். அதனுடைய தாக்கமும் இது மேல இருக்க வாய்ப்பு இருக்குன்ற சூழல்ல இங்க வடகடலோர பகுதிகளில் தொடங்கி இங்க டெல்டா பகுதிகளில் சரி தொடங்கி தொட்டு இந்த இடத்துல ஒரு நிலை கொண்டு மழையை கொடுத்துட்டு அப்படியே இந்த பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாதையை தான் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய சூழல் சொல்கிறது. சோ இது வரும் நாட்களில் இதே வேகத்தில் போக இருக்கிறதா இல்லை இன்னும் வலுக்கூட இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எதுவும் எப்படி இருந்தாலும் மழை கேரண்டி, ஆனால் அதனுடைய தாக்கத்தை சமாளிக்க நம்முடைய மாவட்டங்கள் தயாராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் இங்கு பிரதானமாகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.